வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்பொழுது நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே டெக்னிக்கை இப்பயும் சில நேரம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம பிள்ளைங்க கிட்ட. அப்படி சில டெக்னிக் நம்ம கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயம் தப்பாக கூட ஆகலாம். ஏன்னா நிறையா மாறி போச்சு, பிள்ளைங்கெல்லாம் மாறிட்டாங்க. சின்ன வயசில் நீங்கள் உங்கள் குழந்தைங்க வயசில் இருக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை விட பல்லாயிரம் விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு இப்போ ரொம்ப தெரியுது. கிட்ஸ் டுடே ஆர் வெரி ஸ்மார்ட். ஸோ சில விஷயம் ரைட்டுன்னு பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் அது தப்பாகலாம். அப்படி ஒரு 5 விஷயம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஐ செட் ஸோ. நான் சொல்லியாச்சு, கரெக்டோ தப்போ நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்ட சொல்கிறது. இது என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பயத்தை தான் கொடுக்கும். மனசார அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன உணர்றாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் பொய் சொல்லக்கூட ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் சொன்னால் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது எல்லா சமயமும் கரெக்டாக இருக்காது. ரெண்டாவது ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். கண்டிப்பாக பெரியவங்களை மதிக்கணும் தான், அதை கண்டிப்பாக சொல்லியும் கொடுக்கணும் தான். ஆனால் அதை விட முக்கியம் ரெஸ்பெக்ட் மியூச்சுவலாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரணும். நீ யாரைனாலும் ரெஸ்பெக்ட் பண்ண, ரெஸ்பெக்ட் ஆல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பெரியவங்க தப்பு பண்ணுறதே இல்லையா? தப்பு பண்ணுறது இயல்பு தானே. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் தைரியமாக அந்த குழந்தைங்களுக்கு, ஏன் தாத்தா நீங்கள் இப்படி செஞ்சீங்க, என்ன தாத்தா, இல்லை என்னம்மா என்னப்பா அப்படின்னு அவங்களால கேட்கவே முடியாது மனசில் உள்ளதை. ஸோ அதை பொலைட்டாக கேட்க சொல்லி கொடுங்க. பட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எப்போதும் மியூச்சுவலாக இருக்கணும். ஏஜ் பிரகாரங்கிறத தாண்டி யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தெம் அப்படிங்கிறது தான் கரெக்டான அட்வைஸ். மூணாவது, மற்றவங்க என்ன நினப்பாங்க இதை பற்றி அப்படின்னு. மற்றவங்களுக்காக வாழ முடியுமா, மற்றவங்களுக்காக சாப்பிட முடியுமா, இல்லை மற்றவங்க தான் நம்மளையே யோசிச்சுட்டே இருக்காங்களா? இந்த குழந்தைங்கிட்ட மற்றவங்க என்ன நினப்பாங்க, மற்றவங்க என்ன நினப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது எப்போதுமே மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு ஒரு அப்ரூவல் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது மற்றவங்க இதை நல்லா இருக்குன்னு சொல்லிடணும், மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கணும், மற்றவங்க என்ன இப்படி சொல்லணும், இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக சொல்லித்தரணுமே தவிர மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத குழந்தைங்களுக்குள்ளே திணிச்சிட்டே இருக்கக்கூடாது. மற்றவங்க முக்கியம் அப்படின்னாலும் தன்னுடைய சாய்ஸஸ் என்ன, தனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரணும். நாலாவது, அம்மாக்காக இது செஞ்சிட மாட்டியா, அப்பாக்காக செய்ய மாட்டியா, குடும்பத்துக்காக நீ இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு எல்லாத்தையும் குடும்பத்துக்காக செய்யணும், நீ அதை விட்டுடணும். ஸோ குடும்பம் என்ன கேட்டாலும் உன்னுடைய விஷயங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு குடும்பத்துக்காக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அது சரியாகாது. அந்த குழந்தைங்க எப்போ தன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களோ கண்டிப்பாக குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ ஒன்றை நல்லா பார்த்துக்கோ, செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அப்படின்னா தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரணும். ஸோ எல்லாத்தையும் குடும்பத்துக்காக நீ விட்டு கொடுக்கணும்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறது என்றைக்குமே சரியாகாது. ஃபைனலி, ரொம்ப முன்னாடி எல்லாம் பசங்கன்னா இப்படி இருக்கலாம், பொண்ணுங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்தது, இன்னுமே இருந்துகிட்டு இருக்குது. எஸ், அவசியம்தான். ஓரளவு அந்த குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லி தரணுமோ அதை கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்க தான் செய்யணும். ஸோ பாய்ஸ்னால் எப்படி இருக்கணும், கேர்ள்ஸ்னால் எப்படி இருக்கணும், பாய்ஸ் அழக்கூடாது, கேர்ள்ஸ் சமத்து குட்டியாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஸ்டீரியோ டைப்டாக வளர வளர ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெண்களை ஓரளவு கீழே பார்க்க தான் செய்வாங்க. பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பயந்த சுபாவமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் எல்லா விதத்துலேயும் ஆண் குழந்தைங்களையும் பெண் குழந்தைங்களையும் வேறுபடுத்தி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம அப்பா அம்மா நமக்கு இதெல்லாம் தான் சொன்னாங்க, இதே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோன்னு சொல்லி நான் சொன்னால் கரெக்டோ தப்போ கேட்டு தான் ஆகணும். என்னவானாலும் சரி பெரியவங்களை மதித்து தான் ஆகணும். மூணாவது, ஊர் என்ன சொல்லும் நீ இப்படி பேசுனீன்னா. நாலாவது, குடும்பத்துக்காக என்னன்னாலும் நீ செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஐந்தாவது, பையனா இப்படி இருக்கணும், பொண்ணுன்னா அப்படி இருக்கணும் இப்படிங்கிற விஷயங்கள் முன்ன கரெக்டாக இருந்திருக்கலாம். இன்றைய காலகட்டத்துக்கு, இன்றைய பிள்ளைகளுக்கு இது எல்லா சூழ்நிலையிலையும் சரியாலாம் இருக்காது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.